வந்து லைஃபுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான் நடக்கும். சரியா? இதே மாதிரி நீ பெரிய பையனான பிறகு மற்றவங்களுக்கு நீ கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணு. அவ்வளோதான். சரி, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறீங்களா? இனி அக்கா ஆஃபீஸ் வேறு போகணும், டைம் ஆகிடுச்சு. ஓகே அக்கா, உங்களுக்கு எப்படா கல்யாணம்? எங்களுக்கெல்லாம் கல்யாண சாப்பாடெல்லாம் போடுவீங்களா? கண்டிப்பாடா, என்னோட கல்யாணம்னா நான் உங்களை கூப்பிடுறேன். மாப்பிள்ளை நீயே பார்க்குறியா இல்லை நான் பார்த்துக்கவா? உனக்கு என்னக்கா, சூப்பரா ஹேண்ட்ஸமா ஒரு அண்ணாக்கு வருவாங்க, கவலைப்படாதக்கா. அப்படியாடா? சூப்பராக ஹேண்ட்ஸமாக வருவாங்களா? தெரியல, பார்த்தா தெரியும்டா எனக்கு வரப்போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு. இருக்கிற நிலைமைக்கு பார்த்தா எப்படி வருவாங்கன்னு கூட தெரில, பார்ப்போம். சரிடா, நல்லா படிங்க. சவி சரோ 2 பேரும் சிட்டிலேருந்து வந்துட்டு கொஞ்சமாவது மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறியா? எப்போ பார்த்தாலும் ஒரு ஜோக்கராட்ட ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஏதோ இன்றைக்கி தான் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அன்றைக்கம்மா நீ என்னை பார்த்து கற்றுட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் ஏய், நீ ரொம்ப ஓவராக பேசுகிறடி. போனால் போதுன்னு உனக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா நீ என்னை வந்து ஜோக்கர் நான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்குற. ரொம்ப ஓவராக போகிறடி, பார்த்துக்க. சோடா புட்டி உடச்சிருவேன். போடா முட்டைக்கண்ணா. ஓடி குட்டை பார்த்து. போடா ஜோக்கர். ஓடி சோடா புட்டி. கொன்னுடு வேண்டாம். மூக்கு உடச்சிருவேண்டி. போடா நாயே. ஒடி பேயே. பிசாசே. ஒடி காட்டு வெள்ளை பண்ணி. உங்கள்கூட பேசுகிறதே வேஸ்ட். என்னோட இந்த 20 நிமிஷம் ரொம்ப 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 வேஸ்ட்டான டைம். நான் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுற முடியுமான்னு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா தட்டுக்கு சாப்பாடு வரணும்ல, நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? சரிதான், போடி போய் அந்த வேலையாவது பாரு. வந்துட்டா. ஆமாம், அது என்னடா கையில்? எதுக்குடி நான் உனக்கு சொல்லணும்? போடி போ, போய் என்ன வேலை பண்ணணுமோ போய் பாரு. போடி போ போ. பார்த்தாலே தெரியுது அது சங்குன்னு. அழகாக இருக்கேன்னு கேட்டேன், அதை கூட காமிக்க மாட்டேல்ல. போடா. நீ எப்போ வைப்ப எங்கே வைப்பேன்னு எனக்கு தெரியும், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். போடி. எத்தனை வாட்டி டி 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 பொண்டாட்டியா டீ போடுற மாதிரி நான் எத்தனை வாட்டி டீ போடுறேன்? கொன்று வெஞ்சாக்கிறத. ஆமாடி, பொண்டாட்டி தாண்டி நீ. பார்க்கலாமா? சோ கடவுளே, வேணாம் வேணாம். உங்கள் வீட்டுக்கு ஒரு மருமகளே போதும், அது எங்கள் அக்காவே இருந்துட்டு போகுது. நீ வேற எவ்வளவு பார்த்து நல்லபடியாக கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இரு. என்னை விட்டு சாமி ஆளை. ஏன் வேற யாராவது கல்யாணம் பண்ணிட்டு உன்னையவே கல்யாணம் பண்ணா அந்த சந்தோஷத்தை நீயே அனுபவிக்கலாம்ல? அப்பா சாமி, உன் சந்தோஷம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ சின்ன வயசுலேருந்தே ஒரு டைப்பாக தான் இருப்ப. இப்போ சொல்லவே வேணாம், முத்திருச்சு. தயவு செய்து ஆளை விடுப்பா. வேற நல்ல பொண்ணாக பார்த்து, சரி உனக்கு ஏற்ற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. நல்ல பொண்ணாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பாவம் இல்லை, உனக்கு தகுந்த மாதிரி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. சரியா? அது மாதிரி இருந்தாலும் சரி, நீ ஏற்றுக்கணும். என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம். ஓகேவா? சரி காயு, 2 பேத்துக்கு பிடிச்சி பண்ணாதான் கல்யாணம். எதாக இருந்தாலும் உன் முடிவு, நான் ஏற்றுக்கிறேன். ஓகே 10 நிமிஷம் எனக்காக வெயிட் பண்ண. ஓகேவா ரகு? காயு காயு என்ன காயு? அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்? உனக்கு ஓகேவா காயு? என்னால் நம்ப முடியல காயு. முட்டாளே, என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு தெரிஞ்சுட்டு தான் கேட்குறியா, தெரியாமல் கேட்குறியா? ஆமாம், இது நான் வாங்கி கொடுத்த புடவை தானே? உன்னை திருவிழா அன்னைக்கு என்னை பிடிச்சிருந்தா ஓகேனா இதெல்லாம் கட்டிட்டு வான்னு சொன்னது தானே? ஆமாம் மக்கு, ஆமாம். இப்போ எதுக்கு நான் கட்டிட்டு வந்திருக்கேன்? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு உன் பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச புடவை, நான் எடுத்து கொடுத்த புடவைய கட்டிட்டு வந்திருக்கேன்னா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேவா? இந்நேரம் முட்டாளுக்கு கூட புரிஞ்சிருக்குண்டா. ஆனால் சத்தியமாக நீ தீர மாட்டேன். வாயை திறந்து சொல்லுடி எதா இருந்தாலும் ப்ளீஸ் டி. ரகு, ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. போதுமா? ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொல்லிட்டாலே எனக்கு ஒன்றும் புரியலையே. ஏய், தேங்க்ஸ் டி. கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட போய் இதை பற்றி பேச வேண்டி. போடா கிறுக்கா. இந்தா, என் லவ் அக்செப்ட் பண்ணதுக்கான புக்கே வச்சுக்கோ. ஏண்டி, நான் வாங்கிட்டு வந்த புக்கேவே எனக்கே திருப்பி கொடுக்குறியா? யார் வாங்கிட்டு வந்தாங்கங்கிறது முக்கியம் இல்லை, யார் கொடுக்குறாங்கங்கிறது தான் முக்கியம். மிஸ்டர் ரகு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் ரகு. நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்பவே எனக்கு ரொம்ப ஒன்று பிடிச்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் கூட விளையாடலான்னு நினச்சேன். நீ ரொம்ப சின்சியராக போக போக என்ன அறியாமல் நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரகு. வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்னை கண்டிப்பாக உனக்கு பிடிக்குமா? என்னை ஏற்றுக்குவியா? என்னை நல்லா பார்த்துக்குவியா? வேறு யாருக்கும் என்னை விட்டு கொடுத்துட மாட்டே ரகு. பொடி லூஸு, சாதாரணமாகவே உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன். இப்போ நீ ஓகே வேற சொல்லிவிட்டு எனக்கு பூவெல்லாம் கொடுத்துருக்க, என் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணியிருக்க. கண்டிப்பாடி, இந்த புடவை கட்டிட்டல்ல, என் பொண்டாட்டி தாண்டி நீ. அது யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ரகு. நம்ம கல்யாண விஷயத்தில் ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் தோணுது. அதுவும் சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு மட்டும் தோணுது. என்னன்னு தெரியல, மனசில் ஒரே கலக்கமாக இருக்குது. ஏய், கவலைப்படாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். உனக்கு இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குடி. என் கண்ணே பட்டுரும். சாரி நீ எடுத்து கொடுத்தேங்கிறதுக்காக ரொம்ப ஐஸ் வைக்காதடா.
ஏன் மஞ்சக்கட்டு மைனாக்கு என்ன போட்டாலும் அழகா இருக்கும். நீ அழகுடி, என் அழகு தேவதடி. அதே மாதிரி தான் என் மாமாவுக்கு இது போட்டாலும் அழகாக இருக்கும். யாரடி மாமான்னு சொல்கிற? நம்மளை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ இந்த முட்டாளுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது. இவனை வேற லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நான் என்ன பண்ண போகிறனோ. லூசு லூசு. உன்னத்தாண்டா ரகு மாமான்னு சொன்னேன். இப்போ நான் வாடா போடான்னு பேசினா தான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இல்லடி, திடீர்னு மரியாதையெல்லாம் கொடுத்தோன்னே எனக்கே புரியல. எப்போவுமே வாடா போடா இப்படி தானே திட்டுவ. மாமான்னு சொன்னேன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்குடி. சூப்பரடி சூப்பரடி. அப்படியே கூப்பிடு, நல்லா இருக்கு. சரிங்க ரகு மாமா. சரிங்க மேடம். என்ன மேடம்னே கூப்பிட்டுருக்க? சரிடி என் மஞ்சக்கட்டு மைனா. இனிமேல் உன்னை நான் மைனான்னு கூப்பிட்றேன். யாரும் இல்லாதப்ப கூப்பிடு. குறிப்பா எங்கள் சித்தி பொண்ணுங்க 3 பேர் இருக்காளுங்களே, அவளுக்கு இல்லாதப்ப கூப்பிடு சாமி. நீ எப்படியாவது கோத்துட்றாங்க. மல்லிகாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்மளோட அமுக்கி வாசிப்போம், ஓகேவா? ஆமாம் ஆமாம், நீ ஓகே சொல்லியே 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. இதில் கண்டிஷன்ஸ் வேற. கவலைப்படாத, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு வேலை பண்ணி விட்டுருவாங்க. எனக்கு உங்கள் அம்மா மேலே தாண்டி சந்தேகமாக இருக்குது. ஏதோ நடக்குது. பார்ப்போம் பார்ப்போம். இன்னைக்கு போயிட்டு அப்புறம் உனக்காக ஒரு சில சர்ப்ரைசஸ் வச்சிட்ருக்கேன். பண்ணலாமா? இதுவே பெரிய பெரிய சர்ப்ரைஸாக போயிருக்கு. எனக்காக சூப்பராக டெக்கரேட் பண்ண ஏரியா, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஹாப்பி பர்த்டே சொல்ல வச்சுருக்கேன். அப்புறம் என்ன, இதுக்கு மேலே என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிற? இன்னைக்கு என்னடி டே, மறந்துட்டியா? சாட்டர்டே. சரி வா வா குட்டீஸ், இங்கே வாங்கடா. குட்டீஸ் அங்கே வச்சுட்டு வந்துடுறேன். இப்போ எதுக்கு இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன்? ஆமாம், கையில் என்ன பேகு? அன்றைக்கி தான் சொல்லியிருந்தியே சாட்டர்டே, நான் எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பேக்ஸு புக்ஸு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடு தான் இது. சரி, அதுக்கு என்ன இப்போ? உன் சார்பா இன்னைக்கு உன் கிஃப்டாக இவங்க எல்லாத்துக்கும் கொடுக்குற, ஓகேவா? ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு பேக், அது போக துணி பேகும் அங்கே இருக்குது. எல்லாத்துக்கும் எடுத்து தரேன், சரியா? அக்கா அன்னைக்கே நான் சொன்னேன் இந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிங்க சூப்பரா இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஆமாம், எந்த நேரத்தில் வாய் முகூர்த்தம் வச்சியோ இந்த நேரத்தில் பழிச்சிருச்சு. சரி ரகு மாமா, நம்ம இவங்களையும் சாப்பிட வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டு கிளம்பலாமா? வெயிட்மா, இன்னொரு விஷயம் இருக்குது. அது முடிச்ச பிறகு எல்லாம் சாப்பிட்டு கிளம்பலாம். இன்னொன்னா? அது என்ன சர்ப்ரைஸ்? இப்படி சூடு. ஹாப்பி பர்த்டே மை டியர் பொண்டாட்டி. கேக் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா? என்னடா இது, என்னென்னமோ பண்ணுறீங்க. சர்ப்ரைஸ் மேலே சர்ப்ரைஸாக